60 பில்லியன் டாலர். இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூலோட 1 இயர் டர்ன் ஓவர் இதுதான். இதை பார்த்தாலே தெரியும், இந்தியாவில் ஒரு பிரைவேட் ஸ்கூலும் லட்சங்கள்ல இருந்து கோடிகள் வரைக்கும் ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறாங்க. இதை உடச்சு எறிகிற மாதிரி சைனால 2017 ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு 6ல இருந்து 15 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை யாருமே பிசினஸா பண்ணக்கூடாது, நான் ப்ராஃபிட்டபிளா தான் பண்ணணும். அதாவது நீங்க ஸ்கூல் ரன் பண்றதா இருந்தா, பிரைவேட் ஸ்கூல் ரன் பண்றதா இருந்தா நீங்க ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது, நீங்க நான் ப்ராஃபிட்டபிளா தான் பண்ணணும். விச் மீன்ஸ் நீங்க எஜுகேஷனை ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இந்த திட்டத்தை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற விதமா 2021 டபுள் டிடக்ஷன் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது இதுல என்ன ஹைலைட்னா, டியூஷன் நீங்க ரன் பண்றதா இருந்தாலும் அதுவும் நான் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கணும், அதையும் நீங்க லாப நோக்கத்தோட ரன் பண்ணக்கூடாதுன்ட்டு கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்களோட முக்கியமான கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா, கல்விங்கிறது மக்களுக்கு கட்டாயம், அது இலவசமா கிடைக்கணும், அதை வச்சு யாரும் லாபம் அடையக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கொள்கை. அண்ட் இது நம்ம இந்தியாலே வந்தா சூப்பரா இருக்கும். எப்படி நம்ம இந்தியாவில் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் எங்கேயோ போயிடும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.